ஓ ரெண்டு வீடு கோயம்புத்தூர். ஓ ஓ வாயுக்குள்ள வண்டி ஓட்டுறோம். பாத்துங்க. என்னையா எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? எவ்வளவு நேரம் தான் ரூம்ல படுத்து சும்மா தூங்கிட்டு இருக்கிறது? அப்படியே மவுண்ட் பக்கம் போனோமா, ஒரு மலையாள படம் பார்த்தோமா, ஜாலியா இருக்கலாமே தான். ஏன் மறந்துடப்படாது, நல்லா பாத்துக்கங்க. என் பேரு பழனி. நான் வந்து கிட்டத்தான் சில்லறையை தரணும். சரியா பேஜர் பண்ணாத, சும்மா ரப்சர் பண்ணி. இல்ல, ஒரு இதுக்காக சொன்னேன், மறந்துடப்படாது. ராத்திரி பூரா ஏதோ எழுதிட்டே இருந்தீங்க. ஆமா, எங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஒரு ₹1 குறையுது, கொடுத்தீங்கன்னா நான் அப்புறமேல திருப்பி கொடுத்துருவேன். இங்க பாரு, இந்த ₹1 இவங்க கிட்ட கொடுத்துருங்க. நான் இவங்க கிட்ட துபாயில போய் வாங்கிக்கிறேன். தந்துருவீங்களா? திராம்ஸாவே திருப்பி கொடுத்துறேங்க. திராம்ஸ்னா என்னது? நம்ம ஊர்ல காசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த ஊர்ல திராம்ஸ்னு சொல்லுவாங்க. ஏத்தாடி சரியான விவரக்கார ஆளா இருக்கீங்க ஐயா. என்னடா இந்த ₹1 காசுக்காக இந்த பழனி? என் பேரு பழனி. இப்படி தொங்கி தலையிறானேன்னு நீங்க தப்பா நினைக்கப்படாது. இந்த ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தானே பொண்டாட்டி வழியில விட்டுட்டு வேற ஊருக்கு பிழைக்க போறோம். எனக்கு சொந்த ஊர் உசிலம்பட்டி பக்கத்துல மேலப்பட்டி. நமக்கு எந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்னா போதுமே, வாக்கு மாற மாட்டாங்க, ரொம்ப கண்ணியமா இருப்பாங்க. சரி, டிபன் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க. ஆனா வாங்க, ஓசில ஒருத்த பொங்கி போடுறான், அதை தின்னுட்டோம்னா ஒரு வேலை முடியும்ல. நேத்து சப்பாத்தி சொல்லிட்டு தடியா உன்னை கொடுத்தானுங்க, அது ஒண்ணு திங்கிறதுக்குள்ள வயிறு ரொம்பிருச்சு. காலையில யாரோ தண்ணி போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்காரர்களுக்கு கூட பிறந்தது இல்ல. 10 நாளா இங்கதான் தங்கியிருக்கேன். செலவு பூரா அவங்கள்தான். இச்சா வந்தோடனே உனக்கு போன் பண்றேன். எங்க அப்பா தாளுக்கு நான் இல்லைன்னு சொல்லி கஞ்சி ஊத்தாம விட்டாத. பிறந்த குழந்தைக்கு என் போட்டோவை காட்டிக்கிட்டாரு. நான் வந்தோடனே அப்ப யாருன்னு கேட்ட போது என்ன புரிஞ்சுதா? அண்ணாச்சி வந்து வட்டி பணம் கேட்டாங்கன்னா துபாய்க்கு போய் முதல் மாத சம்பளத்தை அனுப்பிச்சிடறேன்னு சொல்லு. அப்படியே ஏஜென்ட் சார் வந்திருக்காரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எங்க மத்தவங்க எல்லாம் காணா? வாங்க. ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்களா? இடம்லாம் வசதியா இருக்குல்ல? சரி சரி, ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க எல்லாருக்கும் விசா வந்து. சரி சரி சரி, ஓகே ஓகே. நாளைக்கு மதியம் 1 மணிக்கு ஃபிளைட், 10 மணிக்கெல்லாம் பஸ் அனுப்பிச்சிடுறேன். எல்லாரும் தயாரா? நாளைக்கு நீங்க எல்லாரும் இந்தியா விட்டு போறதால உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாமே இருக்கு, நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. 10 மணிக்கெல்லாம் பஸ் வந்துன்னு சொன்னாங்க, என்ன காணுமே? ஒரு 3 மணி நேரமாவது முன்னால வந்தா தானே நல்லா இருக்கும். இன்னும் பஸ் வரலைங்க. பஸ் வரல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, மணி என்னையா? மணி 10 ஆச்சு. இந்த கிடையாதுலயும் அதான் ஆகுது. இன்னும் பஸ் காணுமே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் வேணா அந்த ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேன். 5568. இது 829. இது நம்பர் சரியா போட்டீங்களா? 29. அடிக்குது இல்ல? அடிக்குது, யாரும் எடுக்கலையே. ஏற்பட்டுங்க பேர் போலோ. இருங்கப்பா, போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நீங்க ஒரு ட்ரிப் போடுங்க. இன்னைக்கு ஃளைட்டுக்கு போன மாதிரி தான். யோ சும்மா இருங்க, அவசரமா. ஹலோ, இது என்னது பெல் அடிச்சுட்டே இருக்கு? யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை மணிக்கு ஃளைட்? 1 மணிக்குன்னு சொன்னாங்க. இப்ப 1 மணிக்கு ஃளைட்னா இந்நேரம் நீங்க எல்லாம் ஏர்போர்ட்ல இருக்கணுமே. அதானங்க நாங்க பஸ்க்காக காத்துட்டு இருக்கோம். பஸ் வரலன்னா கம்பெனில போய் பார்க்காம இங்க நின்னு கத்திட்டு இருந்தா துபாய் போயிடலாமா? ஏதாவது கேன்சல் ஆயிருக்கு போகுது. நேர்ல போய் பாருங்க. கேன்சலா? பஸ் இங்க தான் வர சொல்லுங்க. ஐயா, அந்த மாதிரி இருங்க இருங்க இருங்க, இங்கே நின்னு பேசிட்டு இருக்காம முதல்ல அந்த ஆபீஸ்க்கு போய் பாப்போம். வாங்க. சரி வாங்க வாங்க, நம்மளே நேர்ல போய் பார்த்துட்டு என்னையா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே.
அண்ணே அண்ணே என்னண்ணே அண்ணே அண்ணே சேகர என்னடா மாதிரி இருக்க என்னையா வந்துட்ட என்ன அண்ணே அண்ணே துபாக்கி போகலையா என்னையா என்னையா ஐயா சொல்லியா ஐயா ஏன் அழுகுற என்னையா பணமெல்லாம் போச்சு ஆத்தா இப்ப ஏமாத்திட்டாங்க ஆத்தா ஐயா நம்ம பணமெல்லாம் போச்சா நம்ம பூமியை கட்ட பணமெல்லாம் போச்சா ஐயோ வயிற்று கட்டி வாயை கட்டி சம்பாதிச்ச பணமெல்லாம் போச்சா கொடுக்க வேண்டிய கடனுக்கு எல்லாம் சரியா போச்சு. மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. பள்ளி 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 ஐயா, நாங்கெல்லாம் பணத்தை பறி கொடுத்தவங்க ஐயா. ஏமாத்துறவங்களை விட்டுட்டு எங்களை பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்களே, இதான் நம்ம ஊர் சட்டமா? சார், கமிஷனர் வர்றாரு. ஐயா ஐயா ஐயா, நீங்க பணத்தெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஐயா. நீங்க தான் ஏமாத்தி எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் ஐயா. வெளிநாட்டுக்கு போனீங்க, காடுகளெல்லாம் விட்டுட்டு மொத்தமா பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிட்டேன் ஐயா. பணம்லாம் போச்சு சார். எங்களெல்லாம் ஏமாத்திட்டாங்க சார். முதல்ல அழுவலை நிறுத்துங்க. எவனோ ஒருத்தர் வெளிநாட்டுல வேலை வாங்கி தரான் சொல்றத நம்பி அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம இப்படி பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? இப்ப எழுது என்ன பிரயோஜனம்? நீங்க தொலைச்சது பணத்தை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைய, உங்க சந்தோஷத்தை. உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி பணத்தை தொலைச்சிட்டு எத்தனையோ பேர் பாம்பேலயும் மெட்ராஸ்லயும் ஊருக்கு போக முடியாம பரதேசிய தெரிஞ்சுட்டு இருக்கா தெரியுமா? எத்தனை பேப்பர் படிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் டிவி பாக்குறீங்க, எல்லாத்துலயும் சொல்றாங்கல்ல இப்படி ஏமாத்தினா, அப்படி ஏமாத்தினா, அவன் ஏமாத்தினா, இவன் ஏமாத்தினான். இவ்வளவு தெரிஞ்சிருந்து பணத்தை கொடுத்து ஏமாறுறீங்கன்னா ஏன்? பேராசை. பணம் 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 பணம். ஒரு பக்கம் என்னடா, வெளிநாட்டுல போனா நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு கண்டவங்கிட்ட எல்லாம் பணம் கொடுத்து ஏமாறுது. இன்னொரு பக்கம் என்னடா, கண்ட சீட் கம்பெனில வட்டி பணம் நிறைய கிடைக்கும்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்து ஏமாறுது. அதுக்கப்புறம் குய்ய முடியும் அழுவுறது. ஏன் ஏழைங்கன்னா ஏமாறணும்னு தலையெழுத்தா? ரொம்ப படிச்சவங்க தான் நம்ம நாட்டை மறந்துட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறாங்க. ஏறு பிடிச்சி இந்த நாட்டுக்கு சோறு போடுற விவசாயிங்க நீங்களும் என் ஃபாரின் முகத்துல போய் பாழா போறீங்க. ஏன் என்ன நம்ம நாட்டுல இங்க வாழறவங்க மனுஷன் இல்ல? எல்லாரும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, உலகத்திலேயே இந்தியன்ஸ் மூளை தான் வேல்யூ ஜாஸ்தி. எவனோ ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்களே 1 லட்சம் ரூபாய், அதை வச்சு இங்க தொழில் பண்ணா இங்க நீ முதலாளி. தன்னம்பிக்கை இருக்கிறவனுக்கு
முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது. தன் கையை நம்பி உழைச்சவன் வாழ்க்கையில தாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. பணத்தை தொலைச்ச பாதிப்புல மீதிக்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஊருக்கு போய் உழைச்சு முன்னேறத பாருங்க. உங்க பணத்தை ஏமாத்தணும்னு உடனே பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். பிடிச்ச உடனே உங்க அட்ரஸ் தேடி தகவல் வரும். போங்க, தைரியமா போங்க. பணம் கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க.